குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். என்ன பார்த்து சொல்லுவாங்க, உங்கள் அப்பா மொத்த வருமா வந்து உட்காந்துருக்கேன். நான் சொன்ன அடி நல்லா சொல்லுங்க அப்படின்னா, இல்லை அவன் போக்காரன், நீ சிரிச்சுக்கிச்சு அழகாக எல்லாம் சொல்கிறேன், நீ கெட்டிக்கரியாக இருக்க, நீ புத்தாலே இருக்க அப்படி யாரும் சொல்லுவேன்னா ஹாரிஸ் அவங்க அப்பா. கரோனா கஷ்டத்தை கொடுத்துச்சு, கரோனா வாழ்க்கை, கரோனா வந்து நம்மளை உடைச்சிது. ஆனால் இன்னைக்கு நிற்க வைக்கிறது கரோனா. இப்போ இவ்வளோ சக்ஸஸ்க்கு அப்புறம் நீங்கள் இளையராஜா சார் மீட் பண்ணீங்க? இல்லை, எனக்கு நீங்கள் அப்படி கேட்கும்போதே எனக்கு வந்து முகம் மாறும். எனக்கு யாரோ சொல்லி வச்சாங்க, இன்டர்வியூ இளையராஜா மட்டும் டச் பண்ணாமல் போக சொல்ல, ஏன்னா அது எனக்கு வந்துடும். அது கேட்கும்போது எனக்கு வந்து அந்த பழசு வந்துடும், எனக்கு ஹர்ட் ஆனது வந்துடும். 10 வருஷம் வாழ்க்கையை தொலைச்சிட்டோம். அது நான் அவராலன்னு சொல்லக்கூடாது, அது எங்கள் அப்பா புச்சால இருக்கணும்ல. இங்கே வந்து நீங்கள் மியூசிஷன் சொல்லும் போது நானும் ஒரு மியூசிஷன் தானே, ஈகோலாம் ஜாஸ்திங்க எங்களுக்கு. எப்படி எங்களுக்கெல்லாம் ஈகோ வந்து அப்படி இருக்கும். இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு அப்பாவை நினச்சி ஒரு பயம் இல்லையா? இப்போ மியூசிக் ஸ்கூல்னு ஆரம்பிக்கணும் போது அப்பா இதுதான் லாஸ் ஆனார், நம்ம இதில் போகணுமா அப்படி ஒரு பயம் உங்களுக்கு வரலையா? இல்லை யாராவது உங்களை இது பண்ணல போகாது அப்படின்னு சொல்லி? பயம் இல்லை, ஏதாச்சும் ஒன்று செஞ்சு சாப்பிடணும். வயசு வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 28 இயர்ஸில் ஒரு வருஷம் சிங்கப்பூருக்கு போனேன், ஜாபுக்கு போனேன். டைரக்ட் ஃபஸ்ட் டைம் நம்ம டீச் பண்ணலாம். 1 இயர் அங்கே இருந்தேன். அடடா, இதே தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கலாமே, நம்ம அப்பா பண்ணியிருக்கலாமே. சரி, எனக்கு என்னன்னா, ஒன்று நம்ம தேடி போகணும் வாழ்க்கையை, இல்லை ஒன்று தேடி வரணும். இது ரெண்டுமே பண்ணலன்னா யாரும் ஜெயிக்க முடியாது. வி ஹாவ் டு ஒர்க், வி ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர், வி ஹாவ் டு மூவ். அது எங்கள் அப்பாவுக்கு வேறு ஹர்ட்டில் அந்த குக்குனுக்குள்ளேயே தனியாக அதை யோசிச்சுட்டு. ஸோ எனக்கு என்னன்னா, இல்லை அதை அவர் உடச்சி போட்டு சொல்லலாம் இல்லையா? அந்த ஸ்கூல் இதுவானது அவர் மனசை ரொம்ப உடைச்சிட்டாரு. சரி, இன்னொன்று உடஞ்சதுன்னு சொல்லும்போது என்னை பார்த்து சொல்லுவாங்க, உங்கள் அப்பா மொத்த வருமா வந்து உட்காந்துருக்கேன். நான் சொன்ன அடி நல்லா சொல்லுங்க அப்படின்னா, இல்லை அவன் கோவக்காரன், நீ சிரிச்சுக்கிச்சு அழகாக எல்லாம் சொல்கிறேன், நீ கெட்டிக்கரியாக இருக்க, நீ புத்தாலே இருக்க அப்படி யாரும் சொல்லுவேன்னா ஹாரிஸ் அவங்க அப்பா. ஹாரிஸ் அப்பா ஃபேமிலியாக எங்களுக்கு தெரியும். ஸோ நான் சொன்னேன், வி ஹேவ் டு மூவ் ஆன். அது ஒரு அப்பாட்ட நல்லதும் கற்றுக்கணும், அப்பாட்ட இருந்து கோபப்படக்கூட கற்றுக்கணும், அப்பாட்ட பொறுமையாக இருக்குன்னு கற்றுக்கணும், பொறுமையால் அப்பாட்ட பொறுமையாக கற்றுக்கணும், ஜெயிக்க முடியாதுன்ற அப்பாட்ட நான் ஜெயிச்சு காட்டணும்னு சொல்லி காட்டணும். ஸோ அதை மூவ் ஆகி வரும்போது ஒரு மியூசிக் அகாடமி நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும்போது பயந்தார், வேண்டாம் உன்னால் முடியாதுன்னு. நான் சொன்னேன், இல்லை வி ஹேவ் டு ஃபேஸ் இட். காலையில் எழுந்திரிச்சு நைட் இருக்க உழைச்சிட்டா நம்ம ஜெயிச்சிடலான்னு ஆரம்பித்தோம். பட் நாட் ஈஸி கிடையாது. ஒரு 15 வருஷம் ஆச்சு எங்களுக்கு அது கம்பெனி லாஸ். பிஸ்னஸாக பார்த்தா எவ்வளோ லாஸ்ன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இன்னும் இதான் நமக்கு இது நல்லா தெரியும். ஃபினான்ஷியல் சப்போர்ட் உங்களுக்கு எங்கே இருந்தது? ஃபினான்ஷியல் சப்போர்ட் எங்கே இருந்தது? ஃபினான்ஷியல் சப்போர்ட்னா எனக்கு வந்து நான் ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் லோன் வாங்கினேன். தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்ல, கொடு 5 சார் கொடு, நான் எடுத்துக்குவேன் பிஸ்னஸில் போடணும். அப்போது ஒரு வீட்டிலேருந்து டியூஷன் ஆரம்பிக்கும் போது ஒரு அப்பா ஒரு சீட்டு போட்டு ஒரு 50,000 வச்சுப்பார், கொடுங்க அட்வான்ஸ் கொடுக்கலாம். இப்படியெல்லாம் சேர்த்து போட்டு பாபி என்ன சப்போர்ட் பண்ணுறியோ பண்ண சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது எவ்ரி மந்த் ஸ்ட்ரகிள். இவர் மாமா சப்போர்ட் பண்ணாரா சங்கர் சார்? அப்போ இல்லை, நான் பாபியை பார்க்கும்போது 2003 பார்க்கும்போது சங்கர் சார் 2000 பாஸ்ட் அவே. ஸோ இல்லை, ஸ்டெபிலிட்டி. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து விடாமுயற்சியாக சந்தோஷமாக, கஷ்டங்கள் இல்லைன்னு இன்றைக்கி நான் சிரிக்கிறேன் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லலாம். யார் ஜெயித்தவங்களும் இன்றைக்கி உட்காந்து பார்க்கும்போது அப்படி தெரியலாம். பட் அதுக்கு பின்னாடி இருக்கிறத அதை பிரேக் டவுன் ஆகக்கூடாது. எங்கள் அப்பா உடஞ்சார், நான் ஒடியாமல் இன்றைக்கி. எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது மேடம்? மியூசிக் ஆக்டிக்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் போர்டாக இருக்கிறதுனால இன்றைக்கி எங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்கூல் தேவையில்லை. சரி. நாங்கள் வந்து டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணுறோம். மியூசிக் டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, எப்படி ஒரு மியூசிக் டீச்சர்ஸ் பசங்களை ட்ரெயின் பண்ணி லண்டனுக்கு எக்ஸாம் அனுப்புகிறாங்களோ அதே மாதிரி டீச்சர்ஸை நாங்கள் ட்ரெயின் பண்ண பிறகு அவங்க பிள்ளைங்களுக்கு இந்த சிலபஸ் சொல்லி கொடுத்து பரீட்சைக்கு மட்டும் எங்கள்கிட்ட வருவாங்க. எக்ஸாமினேஷன் அப்படியே வராங்க. நாங்களும் கொஞ்சம் இன்றைக்கி ஆன்லைன் இஸ் த பூன். இன்றைக்கி ஆன்லைனை வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸ்ன்னு சொன்னால் இன்றைக்கி ஆன்லைன் வந்து ஒரு வரம். கரோனா சொல்லுவேன் நான், கரோனா கஷ்டத்தை கொடுத்துச்சு, கரோனா வாழ்க்கை கொடுத்துச்சு. கரோனா வந்து நம்மளை உடைச்சிது. ஆனால் இன்றைக்கி நிற்க வைக்கிறது கரோனா. நான் சொல்லுவேன் ஆன்லைன் அதுக்கப்புறம் தான். எனக்கு சத்தியமாக ஆன்லைனான்னு தெரியாது. இப்படி ஃபிசிக்கலாக கிளாஸ் எடுக்கிறேன் நான், எனக்கு ஆன்லைனில் எந்த சாஃப்ட்வேருக்குள்ளே போகணும், என்ன கேஜெட் யூஸ் பண்ணணும் ஒன்றும் தெரியாது. எனக்கு கொடுக்குற ஒரு 2 யங் டீம் பசங்க என்னை கையை பிடிச்சி, மேம் இதை ஆன் பண்ணுங்கள், இதை போங்க, இந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுங்கள், இதை ட்ரெயின் பண்ணுங்கள், மைக் இங்கே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரோனாவில் 6 மாதம் நல்லா ஜாலியாக நானும் சாப்பிட்டு தான் இருந்தேன். இன்னொரு வேலைக்கு ஆகாதான்னு சொன்ன பிறகு
நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் பண்ணிவிட்டு என்ன மாதிரி ஒரு எத்தனை டீச்சர் கஷ்டப்படுவாங்க. ஆமா. அவங்கள எல்லாரும் ஆன்லைனுக்குள்ளே வர வச்சு கூகுள் மீட்டுன்னா என்ன, எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும், எப்படி ஆன்லைனில் டீச் பண்ணணுன்னு கரோனா டைமில் ஒரு 400 டீச்சர் நான் ட்ரெயின் பண்ணேன் ஆன்லைனில். இப்போ இவ்வளோ சக்ஸஸ்க்கு அப்புறம் நீங்கள் இளையராஜா சாரை மீட் பண்ணீங்களா? இல்லை, எனக்கு நீங்கள் அப்படி கேட்கும்போதே எனக்கு வந்து முகம் மாறும். ஓ. ஏன்னா அந்த ஃப்ளாஷ் வரும். ஓகே. ஐ எம் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன். இப்போது நான் இதை சொல்லும்போது அது ஈஸி கிடையாது. நான் இப்போ ரொம்ப சந்தோஷமான பர்சன். பணம் எனக்கு வந்து எது இல்லைன்னு தெரியும். இப்போ என்கிட்ட பணம் நிறைய இருக்குது. பணம் இருக்குது. ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். எனக்கு எது இல்லைன்னு, வீடு வாசல் ஒரு கரண்ட்டு விளக்கு இல்லாமல் இருக்கிறது இப்போ எனக்கு அப்படியே இப்படி உக்காந்துருக்கேன் பாருங்க, அப்படி இருக்குது. ஸோ எனக்கு அந்த எனக்கு யாரோ சொல்லி வச்சாங்க, இன்டர்வியூ இளையராஜா மட்டும் டச் பண்ணாமல் போக சொல்ல, ஏன்னா அது எனக்கு வந்துடும். அது கேட்கும்போது எனக்கு வந்து அந்த பழசு வந்துடும், எனக்கு ஹர்ட் ஆனது வந்துடும். ஒரு 10 வருஷம் வாழ்க்கையை தொலைச்சிட்டோம். அது நான் அவராலன்னு சொல்லக்கூடாது, அது எங்கள் அப்பா பூச்சால இருக்கணும்ல. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆளை கொஞ்சம் இதெல்லாம் இழக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி சொல்லும்போது எனக்கு அது ஃப்ளாஷ் வந்துடும். ஸோ I'll tell you what, the other side நான் சொல்கிறேன். இளையராஜா ஒன் ஆஃப் த நைசஸ்ட் பர்சன். இப்போ நான் எப்போ சொல்கிறேன்ல, உழைக்கணும், படிக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லும்போது, இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு 10%னா அவர் 100%. அவர் 100%. எதையும் நம்மளை உடைக்கக்கூடாது. இப்போ இன்றைக்கி அவர் இருக்காருன்னா அந்த ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவலாக வேறு அதுக்கு பக்கத்தில் வச்சு எதுவும் பார்க்க முடியாது. அந்த ஸ்ட்ரென்த் எங்கள் அப்பாட்ட பார்க்கல. 80க்கு மேலே ஆச்சு, இன்னும் வேர்ல்டு ஃபுல்லாக டூர் போயிட்டு இருக்காரு. அது ஏன்னு கேளுங்க, அது ஸ்ட்ரென்த். அது நம்ம தான் கலெக்ட் பண்ணிக்கணும். யாரும் வந்து நீங்கள் தைரியமாக இருங்க, நீங்கள் உடைஞ்சிடாதீங்க அப்படி சொல்ல முடியாது. பட் எங்கள் அப்பா சைடு பார்க்கும்போது 3 பொண்ணுங்கள் இருக்காங்க, பொண்டாட்டி இருக்காங்க. நான் இனிமேல் நம்ம சம்பாதிக்க எப்படி போகிறோம், சம்பாதிக்க முடியுமா? நீங்கள் எங்கள் அப்பா கவர்மெண்ட்டில் வேலை செய்யும்போது ஏதோ 80s வரைக்கும் அந்த இளையராஜாவோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அந்த நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஜாப், ஒரு டீசெண்டாக கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் இதெல்லாம் வந்த பிறகு ஏர்ன் பண்ணதே கிடையாது. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் வந்து அந்த ஓலை வீடெலாம் விற்றுட்டு கேட்கனார் வரும்போது சின்ன சின்ன டீச்சர்ஸ் யாருன்னா பாலாபர்தி டீச்சரு, ஸ்டூடெண்ட்டாக வருவாங்க, சிற்பி ஸ்டூடெண்ட்டாக வருவாங்க, நிறைய மியூசிக் டேரக்டர்லாம் அப்பாட படிக்கிறாங்க. ஒரு மாஸ்டராக ஏர்ன் பண்ணிகிட்ருக்கார் இல்லையா. ஒரு சம்பளம்னு அவர் வாங்கினதில்லை லைஃப்பில். சேலரி நான் 2003 ஸ்கூல் ஆரம்பித்தவருக்கு ஒரு 6 months கழிச்சு நானும் எங்கள் ஹஸ்பண்ட் டிசைட் பண்ணோம், வில் கிவ் ஹிம் சேலரி. அண்ட் யூ நோ வாட், ஃபஸ்ட் டைம் he took a salary. இது அவர் என்னோட மியூசிக் ஸ்கூல் நான் சொல்லும்போது நான் அது யாருக்கா டெடிகேட் பண்ணுவேன், அப்பாவுக்கு தானே சொல்லிட்டு அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு சேலரி தான். அவர் பயந்தார், இது இப்படி நடப்பு, ஏன்னா அந்த பழைய வழி இருக்குல்ல. நான் சொன்னேன், நோ, நீங்கள் அது என்னோடய கான்ஃபிடன்ஸ் வேறு. அப்படி பார்க்கும்போது நான் எங்கள் அப்பாவுக்கு சேலரி கொடுத்தேன். லாஸ்ட் இயர்ஸ் வரைக்கும், அவர் கடைசியாக போகிற வரைக்கும் மாதம் 25,000 சம்பளம் கொடுக்கணும் அவருக்கு, அவரோட சேலரி. மியூசிக் ஸ்கூல்லேருந்து எனக்கு ரெமுரேஷன் வரணும். நான் ஒரு மாதம் உங்களுக்கு கம்பெனி ஓடாது இல்லையா, இன்றைக்கி கொஞ்சம் செலவு கம்மியில். ஓ நோ, ஐ ஹவ் புட் மை எக்ஸ்பென்சஸ், நல்ல இங்கிலீஷ் பேசுவார், ஐ ஹவ் புட் மை எக்ஸ்பென்சஸ் டு தட் லெவல், இட்ஸ் யோர் ப்ராப்ளம், யூ ட்ரான்ஸ்ஃபர் மை சேலரி. அது ஒரு அப்பாவா. ஸோ எனக்கு என்னென்னா எங்கேயோ நான் உரிமை எனக்கு என்னவோ நான் பார்க்கும்போது ஐ பீன் த பெஸ்ட் டாட்டர் ஃபார் ஹிம். நான் ஒரு சன்னாவோ, நான் ஒரு மதராவோ, அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நான் இப்போ சொல்லும்போது எல்லா அப்பாவும் மகளும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் இல்லையா, அதில் வெரி வெரி ஸ்ட்ராங். இன்றைக்கி நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறேன்னா அப்பாட்டேருந்து ஒரு ரூபா பணம் வாங்குதில்லை, ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்ததில்ல, ஒரு 10க்கு மேலே படிக்க வச்சிடல. அந்த 10வது ஒரு சென்ட் ஜோசப் ஆங்கிலோ இந்தியன் ஹை ஸ்கூலில் ஒரு 4 வருஷம் ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுத்தாங்க. இதெல்லாம் கொடுக்காத அப்பா இன்றைக்கி எனக்கு பெஸ்ட் அப்பா சொல்ல முடியும்னா நான் சொல்லுவேன், சிறந்த படிப்பு வந்து ஞானம். அது எப்படி தான் அந்த பவர் அங்கேருந்து எனக்கு கடத்தி வந்திருக்குன்னு பார்க்கும்போது இஸ் எவ்ரிதிங். அந்த ஒரு அந்த ஸ்ட்ரென்த் எனக்கு எங்கேருந்து கிடைக்கும்? ஒரு சென்டென்ஸ் தான் பேசுவார், நிறைய பேச மாட்டார். இப்போ நான் சொல்கிற சில மியூசிக் டேரக்டர்லாம் அவர்கிட்ட வந்து போகும்போது அவ்வளோதான், ஒரு வாரத்துக்கு ஒரு 1 hour 6 hour பார்த்தாலே அந்த ஸ்ட்ரென்த் கிடச்சிரும். இப்போ நீங்கள் நிறைய மியூசிக் டேரக்டர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதில் பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல முடியுமா? பர்டிகுலராக அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து நான் எல்டிசிஎல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்போது அரேஞ்சர் வருவார். அரேஞ்சர் நான் 8th முடிச்சுட்டு டிப்ளமோ முடித்து அசோசியேட் முடிச்சுட்டு படிக்கும்போது அவர் 8th பண்ணிட்டு இருந்தார்.
ஓகே அப்போ பக்கத்தில் உட்காந்துட்டு தெரியும் சைல்ட்ஹுட்டில் ஒன்றா வளரும். ஓகே இதில் 8th இப்படி வாசிச்சிருக்கேன், நீ இது இப்படி பண்ணு, இந்த இந்த டெம்போவில் போ, ஓ கூட சேர்ந்து வாசிக்கலாம் அப்படி அரேஞ்ச். இமான் வந்து எனக்கு இமானுக்கும் ஐ திங்க் மோர் தென் ஒரு 15 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். அப்போ எனக்கு ஒரு 20 இயர்ஸ் இருக்கும்போது இமானுக்கு ஒரு 8-10 இயர்ஸ். அப்படி சப்பியே அழகா இந்த இளையராஜாலாம் விட்டுட்டு இந்த ஓலை குடிசைலெல்லாம் இருந்துட்டு 10 வருஷம் கழிச்சு கேட்கணும் வரும்போது அப்பாவும் இன்னொரு ஃப்ரெண்டும் அப்துல் சத்தா டீச்சர் 2 பேர் சேர்ந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க, நெக்ஸ்ட் லெவல் வரலான்னு சொல்லிட்டு. அப்போ 2 பேர் அந்த எக்மோரில் இருக்கிற ஹார்மோனியம் மியூசிக் ஸ்கூலுக்கு நான் 10th முடிச்சுட்டு 4 வருஷம் அங்கே தான் என்னோடய எல்டிசியில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்போது நிறைய ஹரி ஜெயராஜ் அங்கே வருவாங்க, இம்மான் வருவாங்க. இப்போ இருக்கிற நீங்கள் அந்த லைட் மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் அங்கே வராமல் அது ஆனதே கிடையாது. இப்போ உங்களோட டச் இருக்கா உங்களுக்கு? ஹரி ஜெயராஜ் இமானுவல் இன்னும் டச் இருக்கா உங்களுக்கு? இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எனக்கு சின்ன வருத்தம் இருக்குது. எங்கேயோ ஒரு பிரிட்ஜ் வந்துடுது, எங்கேயோ ஒரு பிரிட்ஜ் வருது. ஏன் வருது, எதுக்கு வருது எனக்கு தெரியல. பட் ஐ வாஸ் ஹாப்பி ஐ குட் கனெக்ட் வித் ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஐ கனெக்டட் வித் இமான். இங்கே வந்து நீங்கள் மியூசிஷன் சொல்லும்போது நானும் ஒரு மியூசிஷன் தானே. ஆமாம். ஈகோலாம் ஜாஸ்திங்க எங்களுக்கு. எப்படி எங்களுக்கெல்லாம் ஈகோ வந்து அப்படி இருக்கும். நான் ஏன் போனேன், நீ வரணும், நீ ஏன் போகணும். பட் எங்கேயோ நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு சொன்னாங்க, நீ வந்து இமான்கிட்ட ஏன் ரீச் பண்ணக்கூடாது சொன்னது. நான் சொன்னது எனக்காக போகும்போது அது நல்லா இருக்காதுன்னு. பட் நீ இப்போ மியூசிக் இன்டர்நேஷ்னல் எவ்வளோ பிள்ளைங்க படிக்கிறாங்க, படிங்க, நல்லா படிங்க, படித்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஒரு அப்படி தூக்கத்தில் ஏஞ்சி நாளைக்கு காலை ஜெயிக்க முடியாது. அப்படியே உனக்கு நீங்கள் போய் இமான் சார் கேளுங்க. நாங்கள் கொஞ்சம் நம்ம போய் கேட்கணுமா அப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் போனேன். இஸ் இட் வெரி குட். நான்லாம் 10 வருஷம் நீங்கள் அப்பா நிறைய டீச்சர்ஸ்கிட்ட இல்லாமல் இருந்திருந்தா நான் இப்போ மியூசியட்டே கிடையாது இல்லையா. 10 வருஷம் படிக்கணுமே, இன்றைக்கி யாராவது 2 மாதம் 3 மாதம் இருக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு நான் ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டிருக்கேன். என்ன கேட்டிருக்கேன்னா, நீங்கள் சொல்லுங்கள், மக்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்டிருக்கேன். எஸ் ஐ வில் டூ அப்படி சொல்லியிருக்காரு. ஐ அம் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் இட். இப்போ நீங்களும் இசையில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இசையமைப்பாளராக இருந்திருக்காரு. எஸ். ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் அவர் வந்து படங்களுக்கு இசை பண்ணலை. ஏன் 2 பேரும் சேர்ந்து நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்கலாமே? தப்பு என் மேலே தான். எனக்கு என்னன்னு இன்னும் கூட பயம். அட் த எண்டு நீங்கள் யாராக இருந்தாலும் பணம் வேணும். ஒரு இப்போ கூட நான் வாடகை வீட்டில் இருக்கேன், வாடகை வீட்டில் ஏசி போட்டு ஜாலியாக கூட இருக்கலாம். பணம் வேணும், அது நிரந்தரமாக வேணும். அதுக்கு கஷ்டம் வரக்கூடாது. அப்படி பார்க்கும்போது எனக்கு சினிமா வந்து அப்படி டப்புன்னு போயிட்டா டப்புன்னு கூட கீழே வந்துடுறாங்க. அதெல்லாம் எனக்கு பயம். எங்கள் அப்பா அதில் போகலான்னு ஒரு மாயில் அது வேற லாஸ் ஆகிடுச்சு. டீச்சராக இருந்து அதுலேருந்து எனக்கு ரொம்ப ஆசை உலகத்தில் மியூசிக் காலம் பூரா இருக்குமானால் ஐ திங்க் ஐ வில் பி தேர். ஏன்னா அதுக்கு நான் கொடுத்த உழைப்பு, அதுக்கு நான் கிவ் பேக். இன்றைக்கி பசங்களை நான் படிக்க வைக்கிறதுக்கும் காசு இல்லாமல் படிக்க வைக்கிறேன் சார், நம்புவீங்களா? காசு இல்லாமல் கூட வாங்க, நீங்கள் பணம் ஒரு படிப்புக்கு தடையாக இருந்தால் என்கிட்ட வந்துங்க, நான் படிக்க வச்சிடுறேன். அதான் இப்போ சொன்னேன், மியூசிக் படிக்கிறேன் வந்துருங்க, என்கிட்ட அது கொட்டி கிடக்கு, நான் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே காசு வேணும், பட் கிவிங் பேக்கும் இருக்கணும். அது ரொம்ப பேலன்ஸ் பண்ணது கஷ்டம், அதுக்கு மீறி சந்தோஷமாக இருக்கணும். ஸோ அப்போ நான் சொன்னேன், லவ் பண்ணும்போது நாங்கள் 2 பேர் லவ் பண்ணிருக்கோம் சொல்லும்போது ஒரு கண்டிஷன் கொடுத்தேன். நீங்கள் மியூசிக் டேரக்டராக இருந்தீங்கன்னா. நீங்கள் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அவர் கிளாஸ் எடுக்க போய் தான் லவ் பண்ணீங்க இல்லையா? அவர் படிக்க வந்தார் உங்ககிட்ட. அவர் வந்து கிட்டார் படிக்க வந்தார். சினிமா ஃபீல்டில் இன்னார் எனக்கு தெரிஞ்ச பழக்கம் இருந்தால் கூட சங்கர் கணேஷ் சங்கர் சார் சன் படிக்க வராருன்னா இவர் இப்போ கூட சொல்லுவார், நான் என்ன யார் பையன் என்னை வந்து என்ன உக்காருங்க மதிக்கவே இல்லாமல் நீ தான். நான் சொன்னேன், எனக்கு அப்படி இல்லை, நீ இன்னார் பையனை யாரும் நான் வசதி பார்க்க வேண்டாம், அதால் ஒருத்தர் யாரும் நான் குறைச்சி பார்க்க வேண்டாம். ஒரு டீச்சராக அப்போ டீச்சராக இருக்கும்போது 2 மாதம் 3 மாதம் போகும்போது இல்லை என்னால் வர முடியல, எனக்கு ஒரு டிஸ்டர்பாக இருக்குது. எனக்கு அப்போ 29, அவ்வளோ கூட அவங்களுக்கு புரியாதா? அது என்ன அவங்க டிஸ்டர்பாக இருந்தால் என்ன வராதிங்க போய்ங்க, ஏன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? எல்லாம் புரியுது. பட் திஸ் லைஃப் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இப்போ தான் ஒரு மியூசிக் டீச்சர் ஆகி சிங்கப்பூரில் ஒரு வருஷம் டீச் பண்ணிவிட்டு வந்து இங்கே என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ கல்யாணத்துக்குள்ளே போனால் கமிட்மெண்ட் இல்லையா, எவ்வளோ பெரிய லைஃப் கமிட்மெண்ட். பட் யூ நோ வாட், வி ஆர் மேரிட் ஃபார் 20 இயர்ஸ். 20 வருஷம் ஆச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி. இன்றைக்கி தேவன் எப்படி கல்யாணம் ஆகி வாழகுமோ
எங்கள் ஃபேமிலிக்கு யாராவது பார்த்தா சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாம் திருந்தவே மாட்டீங்க. அப்படி ஒரு பியூட்டிஃபுல் எனக்கு அஃப்கோர்ஸ் எங்களுக்குள்ள அவ்வளோ வீட்டுக்குள்ளே அவ்வளோ இஷ்யூஸ் அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தால் கூட பட் வி மேட் இட். நாங்கள் அதை போராடி போராடி இதை வச்சுக்கணும், அந்த உறவை வந்து அழகாக வச்சுக்கணும். ரொம்ப போராட்டம் வச்சுட்ருக்கோம். ஸோ அப்போ அவர் படிக்க வரும்போது அதுக்கப்புறம் தெரியுது நம்ம லவ் பண்ணுறோம். பட் நான் என்ன சொல்லன்னா, எனக்கு ஒரு ஸ்கேல் அப் இருக்குது லைஃப்பில். நான் அச்சீவ் பண்ணணும், நான் ஜெயிக்கணும், நான் படிக்கணும், நான் நல்லா வரணும். எனக்கு பணம் இல்லை, எனக்கு பணம் இல்லைன்னா என்னன்னு தெரியும். எனக்கு ஒரு கார் வாங்கணும், எனக்கு ஒரு வீடு வாங்கணும், என்னால் ஜெயிக்க முடியும். பட் ஒரு ஹஸ்பண்டை சார்ந்து அது எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ எனக்கு டவுட்டானால செய்ய முடியும். நான் ரொம்ப கஷ்டப்பட்ட வாழ்க்கையில் எங்கேயோ நான் நிம்மதியாக இருக்கணும் இல்லையா? நீங்கள் மிஸ் தேட்டர் ஆகிடுங்க. நான் வீடு அழகாக வச்சுக்கிறேன், எனக்கு சமைக்க பிடிக்கும், வீடு அழகாக வச்சுக்க பிடிக்கும், நான் பார்த்துக்கிறேன். பட் அந்த கேரண்டி உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். நம்ம எஜுகேஷனில் போகலாம். ஆனால் நீங்கள் நம்ம 2 பேரும் எஜுகேஷனுக்குள்ளே வந்த பிறகு நீங்கள் சினிமா பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா டிவோர்ஸ் பண்ணுறேன். அதான் கண்டிஷன். ஸோ இப்போ எப்படி என்ன பண்ண முடியும்? அது மிரட்டல் இல்லை, அது மிரட்டல் இல்லை. எனக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அப்போ நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கணும், அதெல்லாம் விளைக்காது, நீ கிளம்புன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? 20 வருஷமாக கிளம்பாம இருக்காரு. அப்போ உங்கள் ரூட் இந்த கொஸ்டின் நான் கேட்குறேன்னாக்கா, இது வந்து ஒரு என்டர்பிரினர்ஷிப் விமன் நிறைய பேருக்கு இதுவாக இருக்குன்றதுக்காக நீங்கள் அவ்வளோ மிரட்டி உங்கள் கணவரை வச்சிருந்து இப்போ உங்கள் டேர்ன் ஓவர் எவ்வளோ இருக்கும் பிஸ்னஸில்? நாங்கள் 2 பேர் தான். நாங்கள் நிறைய ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்தோம். அப்படி எடுக்கும்போது எங்கள் ஃபேமிலி எங்களை ஏற்றுக்கல, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றுக்கல. நாங்கள் 2 பேருமே நம்பின விஷயங்கள் நிறைய இன்றைக்கி கூட யாரும் நம்ப மாட்டாங்க. கல்யாணம் பண்ணும்போது நான் கேட்குறேன், நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன். ஏன்னு ஒரு ரீசன் கேட்கும்போது எனக்கே இன்னும் சைல்டுஹுட்னா என்னன்னு தெரியாது. ஒரு மரம் ஏறுறதோ, ஒரு ஹாலிடே போகிறதோ, ஒரு பிக்னிக் போகிறதோ எனக்கு வாழ்க்கையில் கிடைச்சதே கிடையாது. எனக்கு குழந்தைத்தனமாக எனக்கு சந்தோஷப்பட்ட எதுவுமே கிடையாது. உடனே நான் கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு குழந்தை பெற்றேன்னா அந்த குழந்தைக்கு வந்து நான் சந்தோஷத்தையும் நான் இதெல்லாம் இழந்தனோ அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். அப்போ நான் எப்போ குழந்தையா இருக்கிறது? ஐ நெவர் ஃபினிஷ்ட் மை சைல்ட்ஹுட். என்னோட குழந்தைத்தனத்தை நான் இன்னும் முழுமையாக நான் முடிக்காத போது அப்போ இன்னொரு குழந்தை வரும்போது நான் 2 பேரும் கில்ட்டில் ட்ராவல் பண்ணுவோம். உனக்கு அதெல்லாம் நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். ஒருவேளை அது என்னால் முடியலன்னா இல்லையா? ஸோ நான் சொல்லிவிட்டு எனக்கு குழந்தையா இருக்கணும். நான் எப்போயும் ஊருக்கு போகிறேன், கிராமத்துக்கு போகிறேன், வயக்காட்டுக்கு போகிறேன், வயலில் போய் விளையாடுறேன். அந்த 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 ஏறு உழுதுட்டு தண்ணி பாய்ச்சி வச்சுருப்பாங்களே, அதில் நான் போய் குளிச்சோன்னா 20 பசங்க என் கிராமத்தில் வந்து எல்லா பெரியவங்களாம் சொல்லுவாங்க, இது வளரவே இல்லை அப்படின்னு திட்டுவாங்க. நான் சொல்லுவேன், மை ஆக்ஷன் என்ன சின்ன சின்ன செயல்களை பார்த்தா குழந்தைத்தனமாக இருக்கணும். பட் ஐ சே மை டீட் இஸ் நாட். நான் என்னோட விஷன் அது கிடையாது. ஆனால் குழந்தையா இருக்கணும் இல்லையா? அப்போ நான் சொல்கிறேன், குழந்தை ஒரு பெரிய கமிட்மெண்ட். எனக்கு அது பயம். அது என்ன எழுந்துற வச்சுமோ எனக்கு பயம். ப்ளஸ் நம்ம இனிமேல் சம்பாரித்து நான் அவரை பார்க்கும்போது நம்ம சொல்கிறோம் சங்கர் கணேஷ் சங்கர் சன் சொல்லும்போது என்னை பார்க்கும்போது அவங்களும் ஆல்மோஸ்ட் லைக் கிரவுண்ட் லெவலில் இருக்காங்க ஃபைனான்ஷியலி. ஸோ நம்ம தான் ஸ்கேல் அப் ஆகணும். நம்ம உங்கள் அப்பா சார் இல்லை, சங்கர் சார் இல்லை, அம்மா தொந்தரப்படுத்தக்கூடாது. நான் எங்கள் அம்மா அப்பாட்ட எதுவும் கொண்டு வர முடியாது. பட் வி ஹேவ் டு மேக் இட். நம்ம 2 பேர்கிட்ட மட்டும் கமிட்மெண்ட் இருக்குன்னு குழந்தை வேண்டாம் நான் சொல்லும்போது அவர் சொல்கிறார், ஓகே நல்ல வேலை நீ கேட்ட, எனக்கும் வேண்டான்னு சொல்லிட்டு 20 இயர்ஸ் குழந்தை இல்லாமல் அது ஒரு கமிட்மெண்ட்டாக குறைச்சா கூட குழந்தை இல்லைன்னு நான் சொன்னேன். இன்றைக்கி எதாவது வாங்கினா 8-10 வாங்கணும். ஏன்னா தங்கச்சி பசங்க, சித்தி, பெரியம்மா, அப்படி மாமின்னு சொல்லிட்டு அவ்வளோ பசங்க கமிட்மெண்ட்ஸ் ஆஃப் க்ரோன் வித் சில்ட்ரன். பட் வீட்டுக்குள்ளே கமிட்மெண்ட்டாக இல்லாமல் ஒரு எனக்கா ஒரு செல்ஃபாக எடுத்துக்கிட்ட கமிட் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆஸ் அ பிஸ்னஸ் மச் வி மேக் 10 lakh per month. இன்னைக்கு காலகட்டத்துக்கு மந்த்லி ஒரு 10 lakh. மேபி பிஸ்னஸ்க்கு ஒரு 3 லட்சம் செலவானா கூட ஒரு 5 லட்சம் கூட போட்டோமே. ஒரு ஹாப்பியாக ஒரு மியூசிக் டீச்சராக ஒரு மாதம் 5 லட்சம் சம்பாதிக்க முடியுமாண்ணா? ஐ மேட் இட். எங்கள் அப்பா எதெல்லாம் எழுதாரோ அது டபுளியா. ஸோ கம்பெனி டர்ன் ஓவர் மினிமம் பர் மந்த் ஒரு 10 lakh, ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி. நல்ல விஷயம். மியூசிக் அப்போ யோசிச்சு பாருங்கள், இது சின்ன பிஸ்னஸா? இல்லை இட் இஸ். பட் நான் அதை இவ்வளோ தைரியமாக அழகாக சொல்கிறேன். மற்ற மியூசிக் டீச்சர்ஸ் எல்லாமே அவங்கள நம்பணும். டிஃபிகல்ட்டாக இருந்தால் வாங்க, நாங்கள் உங்களை கைட் பண்ணுறோம். என்னால் முடியுதுன்னா, ஒரு விமனாக என்னால் முடியுதுன்னா எல்லாராலும் முடியும். நீங்கள் இசை பள்ளி நடத்துறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. இப்போது இசையமைப்பாளர்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சாங்க? எல்லாரும் சொல்கிறது ஃபேவரெட்டுன்னு கிடையாது. ஒரு மியூசிக் டைரக்டர்லேயும் அவங்களோட சில நேர வெளிப்பாடுகள் வரும்.
எவ்ரிபடி இஸ் யூனிக் இன் தியர் வேஸ். நானும் இளையராஜா சார் பாட்டு கேட்பேன், பியூட்டிஃபுல்லாக கேட்பேன். அதுக்குள்ளே என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து கேட்பேன். இதில் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரிங் செஷனை இப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல வந்து வியோலா கேட்குது பாரு, இந்த இடத்துல வந்து செல்லோஸ் எவ்வளோ ரிச்சாக இருக்குது பாரு, அப்படியே பிராஸ் சில இடத்துல வந்து பிராஸ் வந்து அவ்வளோ நீட்டாக கேட்குது பாரு, சில இடத்துல ஒன்றுமே இல்லாமல் ஒரு கண்ட்ரி நம்மளோட ஃபோக் உள்ள அப்படி டக்கு டங்கு டங்கு டக்குன்னு வருது. ஒரு அது இப்போ நான் வந்து ரஹ்மான் பார்க்கும்போது எவ்வளோ அந்த எஸ்தட்டிக்கும் டெக்னாலஜியும் இன்கார்பரேட் பண்ணார். சரி, நான் என்ன சொல்கிறேன், இட்ஸ் ஒரு ஏரா பபி அவங்க பெரியப்பா பார்க்கும்போது சிஆர் சுப்ரமணியன், அதுலேருந்து நம்ம தேவதாஸ், அதில் ஒரு படம் ஃபுல்லாக 50 பாட்டும் உட்காந்து கேட்டிருப்போம் இல்லையா. டைலாக் இல்லாமல் சாங்ஸை ரசித்த காலம் மாறி, அதுக்கப்புறம் நம்மளுக்கு எம்எஸ்சி சார் வந்து ஒரு பியூட்டிஃபுல். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, எதுக்கு சிவாஜி சார் கோட்டு போட்டு வராது, அந்த காலத்தில் கோட்டு போட்டு தான் நடிக்கணுமா? ஸோ அந்த ரிச், அப்போது கோட்டே போடாத ஒரு விவசாய மகன் வந்து நம்ம எம்ஜிஆரும் சிவாஜியும் கோட்டு போட்டு வந்து, நான் ஏதோ பார்க்க படத்தில் அது ஓல வீடு தான், ஆனால் கோட்டு போட்டிருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாரோ கேட்டேன், ஐ மீன் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ், ஒய் இன் ஹட் ஹவுஸ் த மேன் வேரிங் கோட்டுக்கும் ஓல வீட்டுக்கு என்ன சம்மந்தம்? அன்றைக்கி அப்படி காட்டியிருக்காங்க பாருங்கள், அந்த ஒரு கல்ச்சரை காட்டினே பாட்டிருக்காங்க. ஸோ அப்படி வந்த நம்ம எம்எஸ் சார், அஃப்கோர்ஸ் வி குமார் மியூசிக் டைரக்ஷனு. அதர் டே சொல்லுசிங் வெயிட் ஆஃப்டர் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரைட், எம்எஸ் சாரில் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வரும்போது சங்கர் கணேஷ் வராங்க. நான் வந்து நிறைய பாட்டு அவங்களோட கேட்டிருக்கேன். எங்கே மிஸ்டேக் ஆகிருக்கோம்னா, அப்போல்லாம் நம்மளுக்கு வந்து பிரிண்ட்லேயோ பார்க்காம ஒரு வேளை இது இளையராஜா சார் தான் இருக்குமோ அப்படின்னு இன்னைக்கு கூட நானும் அவர் கண்டு கொண்டுப்போம், சாங் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்க்கும்போது அச்சுச்சோ அது என்னோட மாமனார் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்பெஷலி அந்த பாட்டு திருப்பி கேட்பேன். இந்த மழையே ஒரு பாட்டு வரும் இல்லையா, அது திருப்பி கேட்பேன். நிறைய சாங்ஸ் அதில் வந்து அப்போது அந்த காலகட்டத்தில் வந்து இந்த கொள்கை பாடல்கள் வரும் இல்லையா, எம்ஜிஆர் சார் எல்லாம் அப்படியெல்லாம் அதில் வந்து அதை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இவங்ககிட்ட வரும்போது வேற மாதிரி இருந்துச்சு. அதை ரசித்த பிறகு அஃப்கோர்ஸ் அந்த சித்திரச்சோலைகளை எஸ், அந்த லாஸ்ட்டில் அந்த எனக்கு திருப்பி கேட்குறது வந்து கார்த்திக் சாங், இதே தாமரை, ஒரு காதல் தேவதை. அஃப்கோர்ஸ் காதலுக்காக யாரும் அந்த பாட்டை ரசிக்க முடியாது. அது கலந்து வரும்போது அஃப்கோர்ஸ் நம்ம இளையராஜா சார் வரும். அங்கே வரும்போது அதுக்கு முன்னாடி வெஸ்டர்ன் இல்லாமல் இல்லை, இருந்துச்சு, வெஸ்டர்ன் இருந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் டீப்பராக, ஐ மீன் நம்ம வயலன்ஸ் வந்து கர்நாடிக் டியூனிங்கில் வாசிக்கிற வயலில் இருந்து வெஸ்டர்ன் டியூனிங் வயலின் தான். கர்நாடிக் வாசிக்கும்போது அது சாப்பாசா வேறு டியூனிங் இருக்கும், வெஸ்டர்ன் வாசிக்கும்போது வேறு டியூனிங்கில் மாற்றும் போது அந்த ஒரு கல்ச்சர்லேருந்து கொடுத்து வெஸ்டர்னை அழகாக, அஃப்கோர்ஸ் வெஸ்டர்ன் இருந்துச்சு, அது அழகாக இன்னும் ப்ளஸ் அவர் படித்தது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, ஈஸி கிடையாது. அவரும் கிரேட் 8 கிளாசிக்கல் கிட்டார். நான் 8க்கு அப்புறம் ஒரு 8 வருஷம் ஆகி எனக்கு எல்டிசியில் ஆச்சுன்னா அது 8 ஈஸி கிடையாது. அதை பண்ணும்போது நம்ம வந்து இது படிச்சுட்டு அது ஆகிட்டம் கிடையாது. ஆனால் இந்த எங்கள் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் படிச்சுட்டா டாக்டர் ஆகிட்டா நீங்கள் டாக்டர் ஆகிடலாம், இன்ஜினியர் அப்படி கிடையாது. அதுவும் அப்படி கிடையாது நினைக்கிறேன். அங்கேயும் நீங்கள் ரிசர்ச்குள்ளே போய்கிட்டே இருக்கணும். ஒரு மிஸ் டேரக்டர் ஆகிட்டனால நான் மிஸ் டேரக்டர் தூங்கிட முடியாது. நான் நினைக்கிறேன் எவ்ரி மிஸ் டேரக்டர் இன்றைக்கி என்ன படிப்பு வருது, இன்றைக்கி என்ன டெக்னாலஜி வருது, இன்றைக்கி என்ன ரிசர்ச் வருது, டே டு டே அனலைஸ் பண்ணாமல் இன்றைக்கி இளையராஜா சார் சொல்கிறோம் அப் டு டேட்டாக இருப்பார், அப் டு டேட்டாக இருக்கணும், யாராக இருந்தாலும் இருக்கணும். அவர் இருக்கிறத நம்ம கண்ணு கூட பார்க்கணும். ஸோ அப்படி வரும்போது அஃப்கோர்ஸ் ஏஆர் ரஹ்மான் எனக்கு வந்து கொஞ்சம் ரொமான்டிக் சாங்ஸ். அப்போல்லாம் நான் வந்து 28 இருக்கும்போது காதல் தேசம் அதை திருப்பி கேட்பேன் இல்லையா, நம்ம எவ்வளோ அழகாக. ஸோ அந்த கடந்து அஃப்கோர்ஸ் அப்போ நான் ஈமானை கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா, என்ன பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் ரஹ்மானுக்கு அப்புறம் நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் நம்ம ஃபேமிலி பண்ணுறாங்க இல்லையா, அதை ரசிக்கும் போது நான் திருப்பி கேட்டது வந்து அந்த ரீரெக்கார்டிங்கை பார்த்தது வந்து விக்ரம்ஸ் மூவி அன்னியன். ஓகே, அஃப்கோர்ஸ் அன்னியன் இஸ் அ மாஸ்டர் பீஸ். ஐ சே மூவியும் சரி, அதுக்குள்ளே இருக்கிற மியூசிக், அந்த 3 கேரக்டருக்கு இருக்குல்ல, நீங்கள் அதை அந்த வேறுபடுத்தி பார்க்கலாம். நீங்கள் அது மியூசிக்கில் பாருங்கள் தெரியும். அந்த மியூசிக்கில் மட்டும்தான் அந்த வேறுபடுத்தி. அஃப்கோர்ஸ் காஸ்டியூம் மாற்றலாம், காஸ்டியூமோட பின்னாடி ஒரு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரும்போது தான் அந்த கேரக்டரே புரியும். ஸோ அதை ரசித்துலேருந்து இமானோட கும்கியை நான் ஒரு 10 வாட்டி பார்த்துருப்பேன். பின்னாடி வர அந்த 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 எலிஃபெண்ட்டுக்கும் அந்த காட்டுக்கும் வர அந்த ஸ்டிங் செஷன் இருக்கு இல்லையா. ஸோ
எவ்ரிபடி இஸ் யூனிக். இவ்வளோ நேரம் எங்களுக்காக பல விஷயங்கள் சொன்னீங்க. மிக்க நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். நன்றி.